ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் நித்யா. ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, அஷ்யூர் கேட்டகரிஸ்ல இருக்கக்கூடிய இன்ஸ்டா க்ளோ ஃபேஷியல் கிட் பத்தி தான் வந்து பார்க்க போறோம். ஸோ இந்த இன்ஸ்டா க்ளோ ஃபேஷியல் கிட் அப்படின்றது யாரெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, மேல், ஃபீமேல் 2 பேருமே வந்து தாராளமா யூஸ் பண்ணலாம். ஆக்சுவலா இது யூஸ் பண்றது மூலியமா நமக்கு என்ன மாதிரியான பெனிஃபிட்ஸ் இருக்கு அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நம்மளுடைய ஸ்கின்னை வந்து ரொம்பவே வந்து கிளீனா வச்சுக்கும். நம்மளுடைய ஸ்கின்ல வந்து நிறைய அழுக்கு அப்படின்றது இருக்கும். ஸோ அந்த அழுக்கு எதுவுமே இல்லாம ரொம்பவே வந்து கிளீனா இருக்கும். ப்ளஸ் வந்து நம்ம நோஸ்ல இருக்கக்கூடிய அந்த ஒயிட் ஸ்கெட்ச்ன்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அது எதுவுமே வந்து இருக்காது. நல்ல ஒரு ஷைனிங் குடுக்கும். அதே மாரி உங்க ஃபேஸ்ல இருக்கக்கூடிய அந்த டெட் செல்ஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அது எல்லாமே கம்ப்ளீட்டா அப்படியே ரிமூவ் ஆயிடும். ஸோ எல்லாருமே வந்து இந்த ஃபேஷியல் கிட் அப்படின்றத ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ உண்மையிலேயே வந்து அமேசிங்கான ஒரு ப்ராடக்ட் இது. ஸோ இந்த ஃபேஷியல் கிட் அப்படின்றத நம்ம வாங்கிட்டோம். இப்ப அது எப்படி யூஸ் பண்றது அப்படின்றத நான் உங்களுக்கு அப்படியே கிளியரா வந்து ஷேர் பண்றேன். ஸோ இதுல வந்து ஒரு 5 பாக்ஸ் அப்படின்றது குடுத்திருப்பாங்க. ஸோ ஒவ்வொரு பாக்ஸ்லயுமே வந்து ஒரு 4 ஸ்டெப்ஸ் குடுத்திருப்பாங்க. அதுல கீழயே பார்த்தீங்க அப்படின்னா, ஸ்டெப் 1, ஸ்டெப் 2, ஸ்டெப் 3, ஸ்டெப் 4 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4 ஸ்டெப் குடுத்திருப்பாங்க. ஸோ அதுல ஃபர்ஸ்ட் வந்து கிளென்சிங் சரிங்களா? 2வது ஸ்க்ரப் குடுத்திருப்பாங்க. 3வது மசாஜ், 4வது வந்து ஒரு ஃபேஸ் மாஸ்க் வந்து குடுத்திருப்பாங்க. ஸோ இத எப்படி நான் யூஸ் பண்ணணும் அப்படின்றத ஜஸ்ட் நான் உங்களுக்கு வந்து என்னுடைய கையில நான் அப்ளை பண்ணி காமிக்கிறேன். ஸோ அந்த மெத்தட்ல நீங்க வந்து யூஸ் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க வந்து அந்த ஸ்டெப் 1 இருக்கு இல்லையா? அந்த கிளென்சிங் வந்து ஓப்பன் பண்ணிட்டு உங்களுடைய இப்ப ஃபேஸ் இருக்கு இல்லையா? ஃபேஸ் ஃபுல்லா வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணிட்டு ஜஸ்ட் நீங்க வந்து லைட்டா சின்னதா ஒரு மசாஜ் மாரி குடுத்துட்டு அது வந்து நல்லா ட்ரை ஆயிடணும். நீங்க ஒயிட்டா வந்து அப்ளை பண்றீங்க அப்படின்னா, அத நீங்க வந்து ஜஸ்ட் மசாஜ் பண்ண உங்களுக்கு வந்து ஒரு ஆயில் மாரி இருக்கும். ஸோ அந்த மாரி இருக்க டைம்ல நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா, ஜஸ்ட் வைப் பண்ணிக்கலாம். கரெக்ட்டா நீங்க கிளென்ஸ் பண்ணும்போது கம்பல்சரி ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் அப்படின்றது ஃபேஸ்ல வச்சிருக்கணும். சரிங்களா? ஸோ இது 1. 2வது என்ன அப்படின்னா, ஸ்க்ரப். அந்த ஸ்க்ரப் அப்படின்றது எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னா, இத வைப் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க ஃபேஸ் ஃபுல்லா வந்து அந்த ஸ்க்ரப்ப அப்ளை பண்ணிட்டு, பிளஸ் வந்து அத ஒரு மசாஜ் மாரி அந்த நல்லா வந்து அந்த ஒயிட் ஸ்கெட்ஸ் இருக்கு அப்படின்னா, ஸோ அந்த இடம்லாம் வந்து நல்லா ஒரு ஸ்க்ரப் வந்து பண்ணிட்டு, ஸோ அதுக்கப்புறமேட்டு நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா, ஜஸ்ட் ஒரு காட்டன் வந்து டிஷ்யூ பேப்பரோ, இல்ல காட்டன் பான்ச்சோ இல்ல மத்தபடி ஏதாவது ஒண்ணு வச்சு நீங்க வந்து வைப் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ நான் உங்களுக்கு வீடியோலயுமே வந்து காமிச்சிருக்கேன். ஸோ அந்த மாரி வந்து நீங்க பார்த்து வைப் பண்ணிக்கோங்க. சரிங்களா? உங்களுக்கு ஃபேஸ வாஷ் பண்ணணும் அப்படின்னா கூட நீங்க வாஷ் பண்ணிக்கலாம். பட் என்ன கேட்டீங்க அப்படின்னா, நீங்க வைப் பண்றது நல்லது. அது இந்த வைப் பண்ணும்போது கீழ இருந்து வைப் போடணும். சரிங்களா? ஸோ அது அந்த மெத்தட் வந்து ஃபாலோ பண்ணுங்க. நெக்ஸ்ட் வந்து ஸ்டெப் 3. ஸ்டெப் 3 அப்படின்றது நீங்க வந்து ஜஸ்ட் ஒரு மசாஜ் அப்படின்றது குடுக்கணும். அந்த கிரீம ஜஸ்ட் நீங்க வந்து உங்க ஃபேஸ் ஃபுல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணிட்டு கீழ இருந்து நல்ல ஒரு மசாஜ் அப்படின்றது குடுத்துட்டு, அத வந்து நீங்க ஒரு 5 நிமிஷம் வரைக்கும் பண்ணணும். சரிங்களா? ஸோ அதுக்கப்புறம் ஃபைனலா நமக்கு வந்து ஸ்டெப் 4. ஸ்டெப் 4 அப்படின்றது வந்து நம்ம ஃபேஸ் ஃபுல்லா அந்த மாஸ்க்க வந்து அப்ளை பண்ணிட்டு, நல்லா வந்து ஒரு 15 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஃபேஸ வந்து நீங்க வந்து வைப் பண்ணணும். சரிங்களா? வாஷ் பண்ணாதீங்க. காட்டன் துணியோ இல்ல மத்தபடி வந்து ஒரு பாஞ்ச் வச்சு, இல்ல டிஷ்யூ பேப்பர் வச்சு ஜஸ்ட் நல்லா வந்து வைப் பண்ணிட்டு, கீழ இருந்து வைப் பண்ணுங்க. கீழ இருந்து அந்த மாரி வைப் பண்ணும்போது நல்லாருக்கும் ஃபேஸ் வந்து. ட்ரை ஆனதுக்கப்புறம் வைப் பண்ணுங்க. சரிங்களா? கொஞ்சம் கூட அந்த ஈரப்பதம்ன்றது இருக்கக்கூடாது உங்க ஃபேஸ்ல. ஸோ அதுக்கப்புறம் நீங்க வைப் பண்ணிட்டு, உங்க ஃபேஸ வந்து நார்மலா வந்து வாட்டர் இருக்கும் இல்லையா? கூலிங் வாட்டர். ஸோ அத வந்து நீங்க ஜஸ்ட் வந்து வாஷ் பண்ணிட்டீங்க அப்படின்னா, உங்க ஃபேஸ் வந்து நல்ல ஒரு ஷைனிங் அப்படின்றது இன்ஸ்டன்ட்டா குடுக்கும். நீங்க மறாவது நாள் வந்து ஃபங்ஷனுக்கு வந்து மேக்கப் போடும்போது, அந்த மேக்கப் எல்லாமே உங்க உங்க ஃபேஸ்ல வந்து நல்லா செட் ஆகும். ஒரு கிரீம் போட்டீங்கன்னா கூட டக்குனு வந்து அத அப்சர்வ் ஆகி, உங்க ஃபேஸ் ரொம்பவே வந்து கிளீனா நல்ல ஒரு பிரைட்டா இருக்கும். ஸோ வந்து இந்த ப்ராடக்ட்ட வந்து எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்க. சூப்பரா ஒரு ரிசல்ட் அப்படின்றது குடுத்துட்டு இருக்கு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க் யூ சோ மச். விஷ் யூ வெல்.